சிசேரியன் ஆபரேஷன் வரமா சாபமா? இத பத்தி இன்னைக்கு பேசலாம்னு சொல்லியிருந்தேன். தெரிஞ்சுக்கலாமா? சிசேரியன் ஆபரேஷன் முன்னாடி எப்படி போஸ்ட்மார்ட்டம் சிசேரியனா இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி அதோடைய இறப்பு விகிதத்தை குறைச்சு மாடர்ன் டே சிசேரியன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த சிசேரியன் யாருக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கறத பொறுத்துதான் அது வரமா சாபமா அப்படிங்கறதையே முடிவு பண்ண முடியும். இப்போ ஒரு சில தாய்மார்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எலும்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால குறுகி போயிருக்கலாம், ஏதாவது டிஃபிஷியன்சினால குறுகி போயிருக்கலாம், ஃப்ராக்சர் வந்திருக்கலாம் ஆக்சிடென்ட் மூலமா. இப்படி பல காரணங்கள்னால அவங்களோட பெல்விஸ் சின்னதாகும், அது மூலமா பேபி வெளியே வராத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த போலியோ வந்தவங்களை பார்த்துருப்பீங்க, ஒரு கால் நீளமா ஒரு கால் குறைச்சலா அந்த டிஃபெக்டிவா இருக்கக்கூடிய பெல்விஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்புங்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கும். அவங்களுக்கு இந்த சிசேரியன் ஆபரேஷன்